நிலையாயிருக்கிற அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். இயேசு அதைத்தான் சொன்னார், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நிலையான அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் அனுபவம். நிலைத்து நிற்கிற அனுபவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை உறுதி செய்யும். இங்கு இவனுடைய கைகள் ஓங்கியும் இறங்கியும் இருக்குமானால் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். பல நேரங்களிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டு போகிறது? நான் யுத்தம் செய்து கொள்ள வேண்டிய தருணங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. பாவத்தோடு யுத்தம் பண்ணுகிறோம். பல நேரங்களிலே குடும்பத்தில் இருக்கிற சாபமான சூழல்களோடு யுத்தம் பண்ணுகிறோம், வறுமையான சூழல்களோடு யுத்தம் பண்ணுகிறோம், வியாதியோடு யுத்தம் பண்ணுகிறோம். எப்பொழுது வெற்றி உறுதியாக்கப்படுமானால் அவனுடைய கை நிலையாய் இருந்த பொழுது வெற்றி உறுதியாக்கப்பட்டது.